அளிப்பதற்காக பழனியிலிருந்து சோமசுந்தரம் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த ஆன்மநேய உள்ளங்களே, மன நிறைவே மகிழ்ச்சி, இது இன்றைய சிந்தனை. மகிழ்ச்சியை வேறெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறோம். விலங்குகளும் கூட உணவு, இருப்பிடம், உடல் கழிவு 3 தேவைகளுக்காக மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் மாத்திரமே மனமும் அதன் பதிவுகளும் சீர்தூக்குகின்ற பண்பாகிய பகுத்தறிவு இருந்த போதிலும் கூட வாழ்க்கையை துன்பமாகவே உணர்கின்ற ஒரு பாங்கினை காண்கின்றோம். இன்னும் சொல்ல போனால், எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலேன்னு ஒரு பாட்டிலே வரும். அப்படி அந்த கவிதையில சொல்லப்பட்டது போல மன நிறைவை பெறுவதற்காக நாம் புதிதாக முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நமக்கு முன்னே வாழ்ந்து சென்ற ஆன்றோர்களும் சான்றோர்களும் ஞானியர்களும் மகான்களும் சித்த புருஷர்களும் நமக்கு வழிவகைகளை காட்டி சென்றிருக்கின்றார்கள். எத்தனையோ நூல்கள், எத்தனையோ மதங்கள், எத்தனையோ வழி நெறிகள், இவைகளெல்லாம் நம் முன் விரிந்து கிடக்கின்றது. நாம் அறிந்து சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அத்துணை பேர்கள், எண்ணில்லாத சான்றோர்கள் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார். ஆனாலும் கூட இன்றைய இந்த சமுதாயத்திலே என்னப்பா நல்லா இருக்கியான்னு கேட்டா, நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆனந்தமா இருக்கேன் என்று சொல்ல முடிகிறதா? இதுதான் இன்றைய கேள்வியாக முன்னிற்கிறது. ஹலோ மிஸ்டர், ஹவ் ஆர் யூன்னு கேட்டா ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்றது மரபு. ஆனால் நம்ம ஆளுங்கிட்ட கேட்டு பாருங்க, ஏதோ இருக்கணுங்க அப்படிங்கிற பதில் தான் வருது. எனவேதான் இந்த வசதிகள் மனிதன் தன்னுடைய அடிப்படை தேவைகளை மேம்படுத்திக் கொள்வதற்காக தொடங்கிய பயணம், அந்த தேவைகள் எல்லாம், புலன் இன்பங்கள் எல்லாம் ஏற்கனவே அனுபவித்து பதிவாகி இருக்கிறது. அது கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதிற்கினிய இசை எங்கே, நாவிற்கினிய சுவை எங்கே, மெய்யுணர்வு எங்கே மற்றும் வாசனை எங்கே என்றெல்லாம் புறத்தே மகிழ்ச்சியை புலன் வழி தேடுவதே இன்றைய வாழ்க்கையின் வழக்கமான நியதியாகிவிட்டது. ஆனால் அன்பு உள்ளங்களே, இந்த நிறைவுகள் எல்லாம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தெளிந்த ஒரு மெய்யறிவை இன்றைய காலகட்டத்திலே நமக்கெல்லாம் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மிக சிறப்பான வழிமுறைகள் எல்லாம் உடலாலும் மனதாலும்
உயிராலும் உள்ளுணர்வினாலும் மேம்படுத்திக் கொள்ள சிறந்த பாடத்திட்டமாக சிறப்பாக நம்மை சேர்ந்திருக்கிறது. அந்த வகையில எல்லா வளங்களும் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறது. ஆனால் மனிதன் இல்லை, கிடைக்கவில்லை, முடியவில்லை, ஆகவில்லை, நடக்கவில்லை, அமையவில்லை என்று நிறைய இல்லை பாட்டுகளை பாடிக்கொண்டிருக்கிறார். ஆம், உண்மைதானே. மகரிஷி அவரிடத்துல சொல்லுகிறார்கள், என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று ஒரு கவியிலே வரும். அதுபோல இயற்கையிலேயே எல்லா வளங்களும் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மகரிஷி அவர்கள். இல்லாமை என்று ஒன்று இல்லை என்று பேசுகிறார். அதனை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார். இல்லாமை என்பது இல்லை, எல்லா வளங்களும் இயல்பாக அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த உலகம், அது மண்வளம், நீர்வளம், சுத்தமான காற்று, தேவைக்கேற்ப பகல் போதும் இரவு போதும் மாறி மாறி வருகிற இயற்கையினுடைய மேலாண்மை, இன்னும் சொல்ல போனால் அந்த பேராற்றலாகிய இறைநிலை நம்மிடத்திலே ஒரு மகத்தான ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறது. என்ன என்று கேட்டா, எண்ணுவதும் பேசுவதும் செயல்படுவதும். இன்னும் சொல்ல போனால், சுருங்க சொன்னால், நம்முடைய செயல்கள் எல்லாம் நம்முடைய எண்ணத்தின் மூலமாகத்தானே வெளிப்படுகிறது. எனவே இந்த எண்ணம் என்ற மனோசக்தியாகிய மிகப்பெரிய ஆற்றலை இறைநிலை இயற்கையாகவே அமைத்து கொடுத்திருக்கிறது. ஆனால் புறம்பாக சிந்திக்கக்கூடிய அதே அறிவின் நலத்தை மாற்றாகவும் புறம்பாகவும் எதிர்மறையாகவும் சிந்திக்கக்கூடிய வழிகளை பின்பற்றுகின்ற போதுதான் மனிதன் துன்பப்படுகிறார். ஆகையினாலேதான் இயற்கையிலேயே எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கிறது, வறுமை என்பதே இல்லை என்று மறுத்தார் அருட்தந்தை மகரிஷி அவர்கள். வறுமை என்பதே இல்லை என்கிறார். நாம சொல்ற வறுமை கோடுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம் சொசைட்டில, நீங்க எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப வறுமை கோட்டுக்கு கீழே ஏன் இருக்காங்கன்னா, ஒருவனிடத்தில் குவிந்திருக்கக்கூடிய செல்வம் பலருடைய வறுமைக்கு காரணமாக இருக்கிறது என்று சர் ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் பொருளாதார துறையிலே பேசியிருக்கிறார். அப்ப என்னன்னா, வளங்கள் இருக்கிறது, அவை அனைத்தும் குவிக்கப்பட்டிருக்கிறது தனிநபர்களிடத்துல. அப்ப அந்த சமத்துவ சித்தாந்தம் தேவைப்படுகிறது. இந்த சமத்துவத்தை, ஒரு சமநோக்கு வேதாந்தங்களை, தத்துவங்களை எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களோ அல்லது இதை உணராத தலைவர்களோ வழங்க முடியுமா என்று கேட்டால் இல்லை. அதனால்தான் மகரிஷி சிறப்பா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். யாருக்கு போய் சேரணும்? கீழே கடைநிலையில இருந்து ஓட்டு போடுகிற ஆளுக்கு அந்த சிந்தனையும் சிந்தனையின் மேன்மையும் அவ்வாறு சீர்தூக்கப்பட்ட முறையிலே வாக்களித்து நல்ல ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பண்பும் அமைந்திருக்க வேண்டும். அதை கூட மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள், வாழத் தெரியாதோர் வாழும் நாட்டில் ஆளத் தெரியாத ஒரு ஆட்சிதான் நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள். ஆம், நாம் பார்க்கிறோம்.
நல்லதொரு இந்து சமயம் வழங்கிய சனாதன தர்மம் என்ற என்றைக்கும் உள்ள பொருளை விளக்குகிற ஒரு நெறி எதுவோ அதனையே இன்றைக்கு மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் முரண்பட்டு பேசி தெரிகின்ற காட்சிகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கேதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுவதனுடைய சிறப்பு மலர்த்தப்பட வேண்டியிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதன் தான் தனது என்ற இரண்டு கோணங்களில் சிந்திக்க தொடங்கி அந்த முனைப்போடு கூடிய செயல்பாடுகளை நிகழ்த்தப்படுகின்ற போது எத்தனை சர்வாதிகாரிகள் மலர்ந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே கண்டிருக்கிறோம். ஆனால் யான் எனது எனும் செருக்கறுப்பான் என்று பேசியது போல வள்ளுவம் சிறப்பாக சொல்லுகிறது. அந்த அகந்தையை ஒழித்து நிற்பது என்பதை, முனைப்பு நீங்கி வாழுகிறது என்பதை, யாம் இருப்போம், யாம் வருவோம், யாம் செல்வோம் என்று நான் என்று குறிப்பிடாமல் பேசி வழிநடந்த ஞானியர்களை நாம் அறிவோம். இத்துணை மார்க்கங்களும் நமக்கு முன்னாலே வழங்கப்பட்டிருந்த போதிலும் கூட பலர் என்ன சொல்லுகிறார்கள்? பத்தல பத்தல, கிடைக்கல, முடியல என்று பேசுகின்ற நிலைகளை பார்க்கிறோம். இந்த வறிய நிலைமை எங்கிருந்து வந்தது? எல்லாவற்றுக்கும் அடிப்படை மனம்தான் என்பதை புரிந்து கொள்ளாத ஒரு காரணிதான். அந்த உறுதிபெற்ற மனத்தைத்தான் கற்பக விருட்சம் என்று சொன்னார்கள். இதனால நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தேவலோகத்துல காமதேனு, கற்பக விருட்சம் இதெல்லாம் உண்டு, அங்கே இல்லாமை இல்லை, அங்கே எல்லா வளங்களும் இருந்தது என்று புராணங்களிலும் கதைகளிலும் பேச கேட்டிருப்போம். அப்படி ஒரு சொர்க்கலோகம் அங்க இருக்கான்னு கேட்டா இல்லை, உண்மையில மனிதனுடைய மனமே எழுச்சி பெற்று மேல் நோக்கி எழுச்சி பெற்ற போது மனிதனுடைய மனம் உயர்ந்த எண்ணங்களிலே மேம்படுகிற போது அதுவே சுவர் அகம் சொர்க்கமாகிறது. ஆகையினாலேதான் இந்த சொர்க்கம் நரகம் இவை இரண்டும் கற்பிதங்களே என்பதையும், இந்த உடல் அளவிலே பதிவுகள் அளவிலே வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய தான் தனது என்று எல்லை கட்டிய மனத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதன் அங்கே அவனே நரகத்தை ஆள்கிறான். நர அகம், உடல் அளவிலே எல்லை கட்டிய மனம், அதுதான் நரகம் என்றார்கள். இதனை நான் என்னுடைய பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் நூலிலே கூட விளக்கி இருக்கிறேன். நீங்கள் எத்தனையோ பேர் வாங்கி இருக்கிறீர்கள், படித்து பயனடைவீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இந்த மனித வாழ்க்கையில எத்தனையோ செல்வங்களை, அதை கூட மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்றார். மண்ணாசை என்பதை அறிவோம். வேந்தர்கள் தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று படையெடுத்து வந்து உலகத்தையே வெல்ல வேண்டும் என்ற ஆசையிலே இருந்தவர்களை கேள்விப்பட்டிருப்போம், இல்லையா? அன்றைக்கு உலகப்போர் காலத்திலே ஹிட்லராக இருக்கட்டும், இந்த பக்கம் நெப்போலியனாக இருக்கட்டும், இந்த பக்கம் வடக்கே இருந்து படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னர்களாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒரு சரித்திரத்தினுடைய சம்பவத்திலும் மன்னர்கள் தங்களுடைய மண் ஆசையை வெளிப்படுத்தி அனைத்தும் வெற்றி கொள்ள வேண்டும் என்று இங்கே தெற்கே இருந்து வடக்கே இமயம் வரை
தன்னுடைய ஆட்சியை விரிவுபடுத்த எண்ணியதை மண்ணாசை என்று பேசப்பட்டது. அதே போல படை நடத்தி எங்கெல்லாம் செல்வ வளங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தன்வசப்படுத்தி சென்ற வரலாறுகளையும் படித்திருக்கிறோம். பொன்னாசை என்று சொல்வார்கள். இன்னும் சொல்லப்போனா பல போர்கள் பெண்களை உரிமைப்படுத்திக் கொள்ளுவதற்காகவும் நிகழ்ந்திருக்கிறது. இப்படி 3 மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ ஆசைகளின் வழியே வாழ்ந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சரித்திர பாடங்களாக நிலை பெற்றிருக்கு. ஆனாலும் கூட ஆசையறுமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசையறுமின்கள் என்று பேசப்பட்ட சித்தாந்தத்தை உணராத காரணத்தினாலே, சொல்ல போனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்லுவார். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்றால் என்ன அர்த்தம்? நான் என்கின்ற எல்லையை விட்டொழித்து விட்ட போது, அதுக்குதான் ஆன்மீகமே. ஆன்மீகம்னு இப்ப நாம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நல்ல ஒரு ஆனந்த யோகம் மூலமாக சிந்தனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதனிலே கூட நான் தான் என்ற பெரியவன் என்ற ஈகோ இருக்குமானால் எவரொருவரும் ஆன்மீகத்திற்கு பொருத்தமானவர்களாக விளங்க முடியாது. ஆகையினாலேதான் நான் யார் என்ற கேள்வியை பகவான் ரமணர் நமக்கு முன்வைத்தார்கள். நான் யார் என்று வினாவை எழுப்பி உள்நோக்கி பார்க்கின்ற போது அந்த உணர்படு பொருளாக எது ஒன்று விளங்குகிறதோ, எது ஒன்று இந்த கேள்வியை முன்வைத்து நம்மை சிந்திக்க படைத்ததோ, அந்த தனிச்சிறப்புள்ள உணர்வு நிலையே அதுவே நான். இந்த கேள்வி எது ஒன்று கேட்குதோ அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு காலங்களையும் அறிவித்திருக்கிறார்கள் சிந்தனையாளர். அதனாலதான் சாக்ரட்டிஸும் கூட உன்னையே நீ அறிவாய் என்று பேசியிருக்கிறார். பரலோக ராஜ்யம் உனக்குள் இருக்கிறது என்று விவிலியத்திலே இயேசுவினுடைய வாக்கியங்களாக பார்க்கிறோம். அதனை இன்னொரு முறையாக நம்முடைய சமயியல் தத்துவத்தை பேசிய பெரியவர்கள் தன்னை அறிவதே தலைவனை அறிதல் என்றும் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த ஒரு அக நோக்கு, அக பயிற்சி முனைப்பு நீங்குவதற்காக ஒரு ஞான தேடலிலே விளைந்திருக்கிறோம் இல்லையா? இப்ப நாம எல்லாரும் ஆனந்த யோகம் மூலமாக ஒரு ஞான தேடலிலே விளைந்திருக்கிறோம். இந்த விளைவினுடைய விளைவாக எதனை பெறுகிறோம்? இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள், குறிப்பாக நேரம். இப்பொழுது காலம் என்பது இறை பண்பாகவே விளக்கி இருக்கிறார் மகரிஷி அவர்கள். காலம், பருமன், தூரம் இவை கடந்த மெய்ப்பொருளோடு இணைந்தேன் என்று பேசியிருக்கிறார் இல்லையா துரியதீதத்தை? எனவே காலம் என்பது இறைவனுடைய ஒரு அம்சமாகிறது. ஆனால் இந்த காலம் கணங்கள் இருக்கிறது பாருங்கள். மனிதன் தன்னுடைய அறியாமையினாலே இப்படியெல்லாம் நான் இருந்தேன் என்று பழையவைகளை அசைபடுவதை வழக்கமாக்கி விட்டார். என்னால அன்னைக்கு நடந்ததை நினைச்சா மறக்கவே முடியாதுன்னு வசனம் பேசுற வீர வசனங்களை கேட்க முடிகிறது இல்லையா? அது தீயினால் சுட்ட பொன் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டவடுன்னு இங்க மனதிலும் இங்கே பதிவிலும் சுமந்து கொண்டு துன்பப்படுகிறவர்களை பார். அதை இன்னொரு பக்கம் எடுத்துக்கொண்டா, நான் எப்படி எப்படிலாம் ஆகணும்னு கற்பனை பண்ணேன்,
எனக்கு அதெல்லாம் கிடைக்கலையே, இன்னும் செல்வம் வேண்டும், இன்னும் பொருள் வேண்டும். அந்த புலன் இன்பங்களை அடைவதற்கு பொருள் தேவைப்படுகிறது. அந்த பொருள் எங்கே இருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், புகழ் ஒருவனுக்கு இருக்குமானால் தானா மற்ற எல்லாம் தேடி வரும். உண்டா இல்லையா? அவர் ஒரு மந்திரிங்க, அவர் ஒரு கவுன்சிலருங்க, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினருங்க அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவருக்கு மரியாதையும் அந்த பொறுப்பும் வந்து விடுகிறது. அதை தான் மகரிஷி சொல்றாங்க, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே. நல்லா கவனிக்கணும். பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம். இப்ப புலனின்பம் வேண்டும் என்பது மனித இயல்பான நாட்டமாக இருக்கிறது இல்லையா? அப்ப அது வேணும்னா என்ன வேணும்? பொருள் வேண்டும். புலனின்பத்தை நிறைவு செய்ய பொருள் தேவை. அதற்காக இளமையிலேயே ஓடத் தொடங்கினான். ஓடினான் ஓடினான், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினான் என்று. அது 50 தாண்டியாச்சு, ரிட்டையர்மெண்ட்டும் ஆயாச்சு, 60 தாண்டியாச்சுனாலும் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டும் கூட ஒரு பொருள் தேடுகின்ற நிலையிலே தன்னை அமைத்துக் கொண்டு வாழுகின்றவரை பார்க்கும். இப்பத்தான் கேட்கிறாங்க மகரிஷி, இயற்கையிலேயே எல்லா வளங்களும் நிரம்பி இருக்கிறது, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்? அப்படி வளம் ஒன்று வேண்டுமானால் அது அறிவு வறுமைதான் இருக்கிறது. அப்ப அறிவு பற்றாக்குறையாக இருக்கிறது என்பதை தெளிவாக பேசுகிறார் நம்முடைய அருட்தந்தைவர். அறிவு வறுமை நீங்க வேண்டும், அப்பத்தான் மன நிறைவு வரும். இப்ப இது பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா மனம் சம்பந்தப்பட்ட விஷயமா பாருங்க. அப்பத்தான் மகிழ்ச்சிங்கிறது புலனின்பங்களை பெற்றால் வருகிறது என்று புலனின்பங்களுக்கு தேவையான பொருளை நாடி ஓடுகிற மனிதா, அந்த பொருளை பெறுவதற்காக பதவியை பெற வேண்டும் என்று தேடுகின்ற மனிதர்கள். அப்ப அதைத்தான் சொல்றாங்க அழகா மகர்ஷி, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் அப்படின்னு அழகா சொல்லிட்டாங்க. இன்றைக்கு இதைத்தான் சமுதாயத்துல நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொருள் வேண்டும், புகழ் வேண்டும், செல்வாக்கு வேண்டும், பதவி வேண்டும், அதிகாரம் வேண்டும், மற்றவர்களால் தன்னுடைய பேச்சை கேட்க வேண்டும். அது சமுதாயத்திலேயும் அதே காட்சி தான், வீட்டுக்குள்ளேயும் அதே காட்சி தான் இருக்கு. நான் சொல்றத கேளு. இப்ப இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் எது அடிப்படை என்று சிந்திப்போமே என்று சொன்னால், நான் சொல்றத கேளுங்கிற அந்த தன்முனைப்பு தானே காரணம். இதை அறியாத போதே துன்பம். அதனாலேதான் நாம் வாழ தொடங்குகின்றோம். நம்மை வலிமையோடு அமைத்திருக்கிறது இயற்கை, ஆற்றலை கொடுத்திருக்கிறது, வயதை கொடுத்திருக்கிறது, இளமையை கொடுத்திருக்கிறது, வலிமையை கொடுத்திருக்கிறது. இப்படி எல்லா வளங்களையும் கொடுத்து சாதிக்க சொல்லி நம்மை அனுப்பினால் மனிதன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல எனக்கு இதை தாண்டி எல்லாரையும் ஜெயிக்கணும், எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும்ன்ற ஈகோ வந்த போதுதான் துன்பமாச்சு. ஈகோ போறதுக்குரிய வழியாதான் பக்தி மார்க்கத்தை கொடுத்து கடவுள்கிட்ட போய் நீ சரண்டர் ஆகுன்னு சொன்னா, அந்த கடவுள்கிட்டயே போய் எனக்கு இன்னதெல்லாம் வேணும், இந்த லிஸ்ட் படி எனக்கு நீ கொடுப்பாயா இறைவான்னு பேரம் பேசுகிற காட்சியை பார்க்கிறோம். உண்டா இல்லையா? ஒரு நகைச்சுவைக்காக சொல்லுகிறேன். அந்த கவியில சொல்வார்கள், பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும், பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். அப்ப இறைவன்கிட்ட என்ன வேணும்னு பெட்டிஷன் வச்சுட்டாங்களா? என்ன அதுக்கு என்ன கொடுக்குறேங்கிறாங்க இறைவனுக்கு?
பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இதெல்லாம் சுவையா இருக்கும், இதெல்லாம் உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று கேட்டார். எனவே பக்தி மார்க்கமே ஒரு வகையில வியாபாரமாக மாறிவிட்டது போல ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த இளம் வயதில பெற வேண்டிய போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற மன நிறைவை பெற தவறிவிட்ட காரணத்தினாலே அந்த இளமை பருவத்திலே பெற வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் மிஸ் பண்ணிடுறோம். அப்ப அந்த இளமை காலத்திலே பிரம்மச்சரிய காலத்திலே பிரம்மத்தை உணர வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும் என்ற நேர்மை வாழ்க்கை முறை இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப எதை அடையணுமோ அடைய வேண்டிய நேரத்தில் அடையாத போது அங்கே கேள்விக்குறிதான மிச்சமா இருக்கும். அதை தான் மகரிஷி அவர்களும் விளக்குகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த அமைதி கிடைக்கலன்னு தானே தேடுறேன். அமைதி எங்கே, அமைதி எங்கே என்று தேடுகிறார். ஆனால் இந்த மனமும் உயிரின் விரிவு புலன் வழி செல்லுகின்ற இயக்கமும் இவையெல்லாம் அதன் மூலமாக பெறக்கூடிய அனுபவங்களும் மகிழ்ச்சிகளையும் பெரிதாக எண்ணிவிடுகிறார். கண்ணுக்கு நான் முன் சொன்னது போல கண்ணுக்கினிய காட்சி எங்கே, காதிற்கினிய இசை எங்கே, நாவிற்கினிய சுவை எங்கே என்று ஓடினேனே அல்லாமல் உன்னை தேடவில்லையே என்று வயதான காலத்துல திரும்பி பார்த்தா இதான் கிடைக்குமா? போன காலமெல்லாம் ஓடி போச்சு. அதனாலதான் நேரம் என்பது என்றைக்கும் யாரை இழந்து விட்ட நேரத்தை, கடந்து விட்ட பொழுதுகளை திரும்ப பெற முடியாது. 2024 திரும்ப வேணும்னு கிடைக்க முடியுமா? இல்ல 1924 திரும்ப வேணும்னு கேட்க முடியுமா? அதே போலத்தான் நம்மை முனைப்பு இல்லாத மனிதனாக நிலைப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஆன்மீகம் என்பதை புரிய வேண்டும். ஒரு சிலர் பார்த்தா ஆன்மீக வழியில பெரிய படாடபங்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். பாரு, என் பின்னாடி இவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்றதுல ஒரு பெரிய அதுலயும் முனைப்பு தான். அங்கேதான் சரணாகதியை சொல்லி நான் ஒன்றும் பெரியவன் இல்லை, இறைவா நீதான் பெரியவன், நீதான் என்னுள்ளுமிருந்து என்னை நடத்துகிறாய் என்று முற்றிலுமாக அர்ப்பணிக்க சொன்ன நிலைகளை எல்லாம் புரிந்து கொள்ளாத பக்தி மார்க்கம் நிலைப்பட்டு விட்டது. உண்டா இல்லையா? அப்ப அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் ஆன்மீகத்துக்கு நாம் பொருத்தமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், அமைதி கிடைக்க. அது மட்டுமல்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பதிவுகள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற வறிய நிலைதானே. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பதிவுகளை சொன்னால் ஏராசை, இனம், கடும்பற்று, முறையற்ற பால்கவற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி அண்ட் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா? அது எனக்கு கிடைக்கலன்னா அவனுக்கு மட்டும் கிடைச்சிடுறதான்னு வஞ்சம் தான் ஒருத்தர் சொன்னானா. எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 1 கண்ணாவது போகணும், அதை நான் பார்க்கணும் நானா. இது எப்படி இருக்கு பாருங்க. என்ன சொல்றானா, இவனுக்கு அவ்வளவு வஞ்சம் மனதுல, எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்ல, அடுத்த வீட்டுக்காரனுக்கு 1 கண்ணாவது போகணும், அதை நான் பார்க்கணும் நான். அதை இவன் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. 1 கண்ணு போச்சுன்னா அவன் இன்னொரு கண்ணால வாழ முடியும் இல்ல? அதுவும் புரியல. அவ்வளவு தூரம் முனைப்பாகி விட்ட உள்ளங்களை எல்லாம் நாம் சமுதாயத்திலே அன்றாடம் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அந்த முனைப்பு நீங்குவதற்கு எத்தனையோ ஆன்மீக உரைகளை கேட்டாலும் நாம் சந்திக்கின்ற மனிதர்கள் மீண்டும் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா?
அது மாதிரி தன்னுடைய அந்த ஆணவத்தினாலும் முனைப்பினாலும் வரக்கூடிய அருகுணங்களை, தீய குணங்களை தானே மாற்றிக்கொள்வதற்கு வழி அறியாமல், வகை அறியாமல் துன்பப்படுகின்ற காட்சியை உண்டா இல்லையா? அது மட்டுமல்ல அன்பு உள்ளங்களே, இந்த சந்தோஷத்தை தேடுகிறார்கள். அதாவது இன்பம், மகிழ்ச்சி என்றால் அந்த சந்தோஷம் நம்முடைய அகம் நம்முடைய கடமைகளை முறையாக நடத்துகிற போது ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அதுதான் நிலையான மகிழ்ச்சி. பிற புறப்பொருள்களிலிருந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு நாம நம்பினோம்னா அதுதான் நம்முடைய அறியாமை. ஏன்னு சொன்னா, இப்ப நல்ல ஒரு உணவு படைத்திருக்கிறார்கள், அதுல நானாவிதமான சுவைகள், 6 சுவைகளோடு கூடிய சிறப்பு உணவாக அமைத்திருக்கிறார்கள். நாமும் பசியோடு இருக்கோம், சாப்பிட்றோம். ஆனால் பசி இல்லாதவன் இடத்துல அதே பக்குவமான உணவை கொடுத்தா அது பயன்படுமா பாருங்க. அப்ப எங்க எது தேவையோ அங்கதான் அதை கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த பொருள்ல இல்லை இன்பம். இதே உடம்பு சரியில்லாதவங்கிட்ட போய் ஸ்பெஷல் மீல்ஸ் போட்டு பாருங்க, உண்டா இல்லையா? உடம்பு சரியில்லை அவன்கிட்ட, அவனே என்ன சொல்றான், எனக்கு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கு, வாயெல்லாம் கசந்து போயிருக்கு, இப்ப போய் நீங்க ஸ்பெஷல் மீல்ஸ் சாப்பிடு, வீட்டுக்காரன் தீபாவளிக்கு சாப்பிடுன்னு சொல்றீங்களே, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், ஆளை விடியா கொஞ்சம் கஞ்சி ரசஞ்சோறும் கொடுப்போதுன்னு கேட்பானா இல்லையா? அப்ப இந்த இன்பங்கள் எல்லாம் அந்த பொருளிலே இருக்கிறது உண்மையாக இருந்தால் அதனால் நிறைவு கிடைத்திருக்க வேண்டுமே? இல்லை. அதை விளக்கத்தான் ஜீவகாந்த தத்துவத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள். நம்முடைய முந்தையோர்கள் பஞ்சதன் மாத்திரை என்று அதனை விளக்கினார். அப்ப புலன்வழி உயிராற்றல் செலவழிவதே இன்பம் என உணர் மயக்கம் என்று பேசிய ஞான கருத்துரைகளை அறியாத காரணத்தினாலே இவன் தேடிக்கொண்டிருக்கிறான் சந்தோஷத்தை வெளியிடும். அன்புள்ளங்களே, இழக்கக்கூடாத ஒரு பெரும் செல்வம். மற்ற எத்தனையோ செல்வங்களை நாம் சேர்த்திருக்கலாம். மிக முக்கியமான 2 சொல்லலாம். ஒன்று உடல் நலம், மற்றொன்று உயிர் மனநலம். இந்த உடல் நலமும் மனநலமும் பெற தவறிவிட்ட ஒருவன் இந்த சமுதாயத்துல எவ்வளவு மற்ற பிற பொருள்களை, அதாவது நிலம் வாங்கி போட்டிருக்காரு, பங்களா கட்டியிருக்காரு, பொருளாதாரம் சேர்த்திருக்காரு, பேங்க் பேலன்ஸுக்கு குறைவில்லை, உறவுகள்லாம் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் உடல் நலம் இல்லைன்னா கஞ்சி தான் குடிக்கணும்னு டாக்டர். சுகர் இல்லாம சாப்பிட்டுன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப எல்லாம் அங்க இருக்கு, இவன் தேடலாம் ஓடனான் தேடி, இப்ப இருக்கு ஆனா அனுபவிக்க முடியல. இந்த நிலையை நாம வறிய நிலை என்று சொல்லுவோம். இதைதான் அறிவு வறுமை என்று மகரிஷியும் பேசுகிறார். அதனாலேதான் அன்புள்ளங்களே, சமுதாயத்திலே இத்தகைய பேருண்மைகளை அறிந்து உணர்ந்து பின்பற்றி எல்லோரும் சமம்தானே, எனக்கு எப்படி பசிக்கு உணவு கேட்கிறது, தாகத்துக்கு தண்ணீர் கேட்கிறது, குளிர்கிறது அல்லது வெப்பமாக இருக்கிறது, அதற்கேற்ப இருப்பிட வசதிகளை தேவைப்படுகிறது, அது போலத்தானே உயிர்கள் எல்லாத்துக்கும் அது பொதுன்னு புரிஞ்சுக்கிட்டானா இல்லையா? உயிர்களை நினைக்க வேண்டாங்க, எல்லா மனிதருக்கும் அது வேணும்னு உட்பட வேண்டுமா இல்லையா? அப்ப எனக்கு வாழ்க்கையினுடைய அடிப்படைகள் தேவைகள் வேண்டும் என்று ஒருவன் போராடினால் சரிதான். ஆனால் அடிப்படை தேவைகளை கடந்து அவசிய தேவைகளை தேடி ஓடுகிறார். அப்ப ஓட்டம் அதிகமாகிறது, தேடுதல் அதிகமாகிறது, இடைவெளி ஏற்படுகிறது, வரவுக்கும் செலவுக்கும் பார்த்தலேன்னு கஷ்டப்படுறானா இல்லையா? இப்ப இந்த மகிழ்ச்சி
என்னாச்சு? அன்புள்ளங்களே, ஒரு மனிதன் இழக்கக்கூடாத ஒரு பெரும் சொத்து மனநலமும் கூட. அதாவது நம்பிக்கை என்று சொல்லுவோமே. இப்ப அங்க எத்தனை செல்வங்களை நாம் பெற்றிருந்தாலும் புறத்திலே, உலகியலிலே, அது காசு, பணம், பேங்க் பேலன்ஸு, நிலம், பொன், இவை எதுவுமே பயனளிக்கவில்லை. 2 விஷயங்கள் தேவைப்படும். நல்ல ஒரு மன நலமும் நல்ல ஒரு உடல் நலமும் இருந்தால்தான் இந்த வளங்களை எல்லாம் அனுபவிக்க முடியும் என்று தெளிவுற்ற பின்னே நாம் இழக்கக்கூடாத ஒன்று நம்முடைய நம்பிக்கை தானே, இல்லையா? எனவே அந்த தன்னம்பிக்கை எத்தால் வரும் என்று சொன்னால், இங்கே உள்ள இந்த பிராக்ஷன், இது நான் இல்லை, அந்த பேராற்றலோடு என்னை இணைத்துக் கொள்ள தவம் கொடுத்திருக்கிறார்கள், யோகம் கொடுத்திருக்கிறார்கள். நான் பேராற்றலோடு அந்த யோக நிலையிலே அருள் பேராற்றல் கருணையினால் என்று இணைந்து சிந்திக்கக்கூடிய பேருண்மையில என்ன தேவையோ, திஸ் பிராக்ஷன் டிமாண்ட்ஸ் தட் for totality will suppliesங்கிற பேருண்மையை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே இந்த ஒரு தன்னம்பிக்கை இல்லாத மனிதனிடத்துல நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் செல்வங்களை கொடுத்து பாருங்களேன், அவன் இல்லை, முடியல, கிடைக்கல, ஆகல அப்படின்னு சொல்றோம். எனவே அந்த நம்பிக்கை தேவைப்படுகிறது. அதே போல கண்ணியம், பெருந்தன்மை. இந்த பெருந்தன்மையை எப்படி பேசுகிறார்கள் பெரியவர்கள்? அன்பு உள்ளங்களே, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி என்று விளக்குகிறார். யாரு? வள்ளல் பெருமானார். அப்ப அந்த ஆன்மநேயம் அங்கே தேவைப்படுகிறது. உண்டா இல்லையா? ஆன்மநேயம் என்ற மிகப்பெரிய ஒரு கருத்தாழத்தை உணர்ந்து விட்ட போது மனிதன் இங்கே இருக்கின்ற என்னுடைய ஆன்மா என்பது பேராற்றலின் பின்னம்தான், நான் வேறல்ல, அவன் வேறல்ல என்ற ஒரு தெளிவை பெற்ற போது அவன் தன்னம்பிக்கையிலே மிகுந்தவனாகிறான், வெற்றி பெற்றவனாகிறான். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி, எவ்வுயிரும் பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர், அவருடைய உள்ளம்தான் சுத்த சித்திருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் என்று அவர்கள் புரிந்து அதை போற்றினார்களே. அந்த பிற உயிர்களை போற்றுகின்ற ஆன்மநேயத்தை நாம் பெற்றுவிட்டால் நாம் பணக்காரர்கள். அப்ப அங்க மன நிறைவு தான் மிச்சமாகும். இந்த மன நிறைவு என்பது பிற உலக பொருட்களிலிருந்து வருவதே இல்லை என்ற உண்மையை அறிந்து கொண்ட போது ஒரு மகிழ்ச்சியை கண்டார்கள். அதுக்கு பேர் அகமகிழ்ச்சி என்று பேசினார்கள். இந்த அகமகிழ்ச்சி என்ற சொல்லை அடிக்கோடிட்டு அமைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பகவத்கீதையில கிருஷ்ணனும் பேசுகிறார். அகமகிழ்ச்சின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் நீங்காத பேரின்பம் என்பது. அதை பேரின்பம் என்று சொன்னார். இந்த மகிழ்ச்சிகள் எல்லாம், புலன் மகிழ்ச்சிகள் எல்லாம் these are all temporary. அப்ப இதை சிற்றின்பம் என்று சொன்னார்கள். அப்ப எந்த ஒரு இன்பம், எந்த ஒரு நிறைவு, எந்த ஒரு மகிழ்ச்சி என்னிடத்திலே அகத்திலே இயல்பாகவே இருக்கிறது என்று உணர்ந்த போது அந்த மன நிறைவே மகிழ்ச்சியாக வெளிப்படுகிறது, மேம்படுகிறது. உண்டா இல்லையா? அப்ப அதை பெறுவதற்கு என்ன வேண்டும்? முதல்ல தன்னை முனைப்பு இல்லாத உள்ளமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். முக்கியமாக பிறரையும் போற்றுகின்ற பொறுமை வேண்டும். சரியா? பொறுமையும் இருக்கிறது இல்லை. நான் சொல்றதை கேளுந்தா எல்லாரும் வசனம் பேசிட்டு இருக்காங்க, அவன் பார்க்கிறோம். எனவே முனைப்பில்லாத ஆன்மீகம் எங்கேயோ,
நான் பெரியவன் இல்லை என்று உணர்ந்து விட்ட என்னுள் இறைத்தன்மை தான் இருந்து வழிநடத்துகிறது என்ற பேருண்மையை உணர்ந்து ஒழுகி கடைபிடித்து வாழக்கூடிய கண்ணியம் எந்த ஒரு ஆன்மாவிற்கு இருக்கிறதோ, அத்தகைய மனநலமும் உடல் நலமும் ஆரோக்கியமாக யார் ஒரு உலகத்திலே அமைந்திருக்கிறதோ அவர்கள் செல்வந்தர். ஏன் இதனை சொல்லுகிறேன் என்றால், அன்பு உள்ளங்களே, இப்ப நான் சொல்லிட்டே வந்த விஷயங்கள் எதையுமே காசு கொடுத்து வாங்க முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கடந்து போன நேரத்தை திரும்ப காசு கொடுத்து வாங்கிட முடியுமா? முடியும்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும். எனக்கு கூட தான் ஆசை, என்னுடைய கல்லூரி பருவம் திரும்ப வரணும். அன்னைக்கு குரு கிட்ட பாடம் கேட்ட போது எவ்வளவு நிறைவும் மகிழ்ச்சியும் கிடைச்சதுன்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. அதுக்காக திரும்ப வேணும்னு நினைக்கிறேன். வருமானா வராது. அமைதி, அது எங்க அகமகிழ்ச்சி என்பது என்னிடத்திலேயே இருக்கிற போது, அது பேரின்பமாக என்னுடைய மன நிறைவே மகிழ்ச்சி சுரங்கமாக இருக்கிற போது, இதை புறத்திலிருந்து பெறுவதற்கு முற்படுவது எவன் என்று வள்ளுவம் கேட்டது போல, இந்த சந்தோஷம், இந்த அன்பு கருணையாக பெருக்கெடுத்து எல்லா உயிரிடத்திலும் ஆன்மநேயமாக மலர்கின்ற பேருண்மை ஆன்மீகத்தின் வழி அறியாத போது துன்பம்தானே? ஆமா. அப்ப இந்த நம்பிக்கையையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது, கண்ணியத்தையும் பணம் கொடுத்து வாங்க முடியாது. பொறுமை ஒருவனுக்கு மிகப்பெரிய பாடம். பொறுமை இருந்தா அவன் வெற்றி பெறுவான். அப்ப பொறுமையையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. மரியாதையோ குணமோ அமைதியோ சந்தோஷமோ, இப்ப நான் சொன்ன வார்த்தையில ஏதாவது ஒண்ணு காசு கொடுத்து வாங்க முடியுமான்னு யோசனை பண்ணி பாருங்க. அதுதான் சிறப்பு. எனவே எவர் ஒருவர் தன்னுடைய கடமையை உணர்ந்து அற நெறியை பின்பற்றி கடமை அற வாழ்வு, புரியுதா? கர்மயோகம், பற்றற்ற கர்மயோகியாக பற்றின்றி கர்மம் செய், கடமையை செய், பலனை எதிர்பாராதே. நான் செய்ய வேண்டியது செஞ்சிடுறேன். என்ன கூட கேட்பாங்க, என்ன சார் இன்னைக்கு மீட்டிங்ல சும்மா ஒரு 5-6 பேர் தான் வந்தாங்க, அப்போ நீங்க 1 மணி நேரம் பேசுனீங்களேன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், பேச வேண்டியது, சொல்ல வேண்டியது, எடுத்துரைக்க வேண்டியது, உணர்த்த வேண்டியது என் கடமை. அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததோ அது அவங்களுக்கு கொடுத்து வச்சது. மற்றவங்களுக்கு கிடைக்கலன்னா அது அவங்களுடைய கொடுத்து வைக்காத தன்மை தான். இதுல எனக்கு பாரபட்சம் இல்லை. நான் ஒரு வகுப்புல 50 பேர் இருந்தாலும் அதே பாடம் தான், 5 பேர் இருந்தாலும் அதே பாடம் தான், 500 பேரை உட்கார வைங்க முன்னாடி அதே பாடம் தான். அப்ப அந்த இடத்துலதான் அன்பு உள்ளங்களே, இந்த கடமை என்று சொல்லக்கூடியதை உணர்ந்து ஒழுகி வாழ முறைப்படுத்தியது கர்மயோகம் என்றானதா இல்லையா? எனவே ஒரு நல்ல ஒரு கர்மயோகியாக வாழுகிற போது, எல்லா உயிர்களையும் அன்பு செய்து வாழுகின்ற போது, இந்த அன்பு என்ற ஒரு பெரும் கருணை நாம் சிறப்பாக ஆன்மநேயமாக மலர்கின்ற போது, கருணையாக, அது கூட பரக்கருணை என்று சொல்வார்கள், இறைவன் மீது அன்பு என்பதை. ஆனா அது அப்படியே என்ன ஆகணும், உயிர்களின் மீதும் அன்பாக மலர வேண்டும். அப்ப எந்த உயிரும் துன்பப்படக்கூடாதுன்றதுக்கு தானே வள்ளல் பெருமானார் ஒரு அடுப்பை ஏற்றி வச்சாங்க. பசி உணர்வுனால துன்பப்படக்கூடாது. ஏன் அதோட விட்டு இல்லையே? இப்ப வடலூர் போயிருப்பீங்க, அங்க பசிப்பிணி நீக்கலுக்கு அன்னதானத்துக்கு அடுப்பை ஏற்றி வச்சு அது இன்றைக்கும் எரிகிறது. அந்த அறப்பணி தர்மசாலையில நடக்குது. சரியா? அதை தாண்டி அதோட முடிச்சுள்ள அந்த பக்கம் ஞான சபையை நிறுவி ஆன்மா என்றைக்கு அமைதியோடு பிரகாசித்து கொண்டிருக்கிறது, இந்த உண்மையை உணர்வாயாக. இதற்கு எது தடைன்னா 7 தடைகளை சொன்னார். சரி, அது நான் தனியே ஏற்கனவே பேசியிருக்கேன், நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. 7 தடைகள்ன்றது சுபேட்சை, விசாரணை, தனுமானசி, சத்துவாபத்தி, சமுசக்தி, பதார்த்த பாவனை, துரியம் என்ற 7 திரைகள்.
நீங்க இந்த விளக்கங்கள் எல்லாம் பெறாம அங்க போய் 7 கலர் திரையை மட்டும் நீக்கிறத தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டா அது கிடைக்குமான்னு கேட்டா அறியப்பட முடியாது. புரியுதுங்களா? அப்ப எது ஜோதி தரிசனம் என்று சொன்னால், அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தனிப்பெரும் கருணையினாலே காணுங்கள் என்று சொன்ன பேருண்மையை அறியாத போது, அறவழி வாழ்க்கையை கையில எடுத்து கடைபிடிக்காத போது, ஆன்ம நேயத்தை புரிந்து கொள்ளாத போது துன்பமே மிச்சமாகிறதே தவிர, நம்முடைய 2 மிகப்பெரிய செல்வங்கள் மன நிறைவு, உடல் நலம், மனநலம்தானே என்று உணர்ந்துவிட்டு இதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நேரத்தையோ, அமைதியையோ, நல்ல குணத்தையோ, சந்தோஷத்தையோ, அன்பினையோ, ஆரோக்கியத்தையோ, நம்பிக்கையையோ, பொறுமையையோ, மரியாதையோ யார் ஒருவரும் வெளியிலிருந்து வாங்கிட முடியாது. இவையெல்லாம் நம்முடைய அகத்தின் சொத்துக்கள். இந்த அக நிறைவை பெற்ற போது அந்த மன நிறைவே மகிழ்ச்சி சுரங்கம் என்று நம்முடைய அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதனையே இன்றைய சிந்தனை விருந்தாக தலைப்பாக அமைத்தோம், சிந்தித்திருக்கின்றோம். உணர்வோம், நிலைப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். புறப்பொருள்களிலே இன்பத்தை தேடுகின்ற நாட்டத்தை கைவிட்டு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் என்ற பேருண்மையை வள்ளுவம் சொல்லி இருக்கிறது இல்லையா? எனவே மகிழ்ச்சிகள் எல்லாம் அங்கே எதிலும் இல்லை, இங்கேதான் இருக்கிறது என்று சொல்லி அந்த மன நிறைவை நீங்களும் உங்கள் குடும்பமும் இந்த சமுதாயம் முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் பெற்று சிறக்கட்டும் என்று கூறி, இதனையே இந்த தீபாவளி திருநாளின் வாழ்த்து செய்தியாக அமைத்து உங்களையும் நாம் அனைவரும் பேராற்றலின் கருணையினாலே எல்லா வளங்களும் பெற்று சிறப்பாக, அதற்கு அடிப்படையான மன நிறைவை பெற்று சிறப்போமாக என்று கூறி, ஆன்மநேயம் பெருகட்டும், அருள் வெள்ளம் சிறக்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. எல்லாருக்கும் சிறப்பா வாழ்த்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அன்பர்களே, ஐயா அவர்களை அனைவரும் தவ நிலையிலிருந்து வாழ்த்தி விடுவோம். இன்று மகிழ்ச்சியே மன நிறைவு என்ற தலைப்பில் நமக்கு சிறப்பாக சிந்தனை உரை அளித்த அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அருள்நிதி சோமசுந்தரம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா சொன்னீங்கய்யா. எல்லாமே நாங்க பல முறை கேட்டுக்கிட்டே இருக்கிற செய்திகளா இருந்தாலும் திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருந்தாதான் நமக்கும் அது வந்து செயல்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கு. ஆமா, எப்பவுமே இந்த பயணம் போர் அடிக்கலங்க ஐயா. திரும்ப திரும்ப நம்ம இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறதா நமக்கு வந்து நீங்க நண்பனி ஐயா இதையேதான் நண்பனி ஐயா இதையேதான் டெய்லி எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. தேவைகள் ஒன்று, தேவைகள் ஒன்று, இதை மீறக்கூடாதுங்கிறதா அவரோட ஆதங்கமே. நீங்க ஐயா சொன்ன கருத்துக்கள் வந்து ஒரு சின்ன ரீகேப் நம்ம பார்த்துடலாங்க. அதாவது மனிதன் மட்டும்தான் எவ்வளவு இருந்தாலும் மனநிறைவே இல்லாம வாழ்றான் அப்படின்னு தான் ஐயா ஆரம்பிச்சாங்க. மனநிறைவு பெற நம்ம வந்து மகான்கள் காட்டிய அந்த வழிகளை பின்பற்றினாலும் போதும், அது அறநெறி வாழ்க்கையை பின்பற்றினா போதும். ஏன்னா இப்போ உள்ள மனுஷங்கிட்ட, ஆனா இப்ப வந்து நல்லா இருக்கியான்னு கேட்டா இப்ப எல்லாருமே கொஞ்சம் அந்த அட்ராக்ஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுட்டுங்கய்யா. அப்படி சொன்னாதான் நல்லா இருப்போம் அப்படிங்கறதுக்காகவே இப்ப சூப்பரா இருக்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. யூடியூப் எல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் கிட்ட ஒரு கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. முதல்ல வந்து ஏதோ என்னமோ இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி எல்லாம் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம நீங்க சொல்றது இந்த மாதிரி எல்லா செய்திகளும் மக்களுக்கு காதுல போக போக இப்ப கொஞ்சம் அந்த மாற்றங்கள் மக்களிடையே நம்ம பாக்குறோம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா சூப்பரா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாசிட்டிவ் தாட்ஸ் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமாங்க ஐயா. இந்த மாதிரி நம்ம எல்லாமே பதிவுகள் இது பண்ணிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? அதோட விளைவுதான் அது. அது மட்டும் இல்ல, நிறைய மகான்களை தேடி செல்லுகிறோம்.
ஜீவன்முக்தர்களை தேடுகிறோம், ஜீவ சமாதிகளை தேடுகிறோம், நல்ல ஆலயங்களை தேடுகிறோம். அங்கிருந்து வைப்ரேஷன் ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடிக்கிட்டே ஆனா இருக்குங்க. சரி. ஓடி பெற்றது என்னன்னா வெளியில இருந்து பெறல, எனக்குள்ளேயே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைய தலைப்பு. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. அதுக்கு ஒரு பக்குவம் வரணும் இல்லைங்களா? அந்த வழியில பக்தி மார்க்கத்துல போயிட்டு, அதுக்கப்புறம் இதுல வரும்பொழுது, உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துருது. ஆரம்ப கட்டத்துல பக்தி மார்க்கம் அதுக்கு ஒரு சின்ன வயசுல அவங்களுக்கு அது நமக்கு துணையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு வரும்பொழுது, அகத்துல தான் எல்லாமே இருக்குங்கிறத நம்ம உணர முடியுது. வேதாத்திரியத்துக்கு வந்ததுக்கப்புறம், நமக்கு நல்ல இது சிறப்பா இப்ப இந்த 1 மணி நேர உரையில என்ன சொல்லப்பட்டதோ, அதை உணர்ந்துவது மட்டுமல்ல, உணர்ந்து உள்வாங்கிட்டா முடிஞ்சு போச்சுல்ல. ஆமாங்கய்யா. அதனால இதை அடைவதற்கு தூரமா கிட்டவா? கிட்டதான். ஆனா இந்த ஆ, சமுதாயத்துல காசு கொடுத்து வாங்குறது இல்லைன்னு சொன்னேன். இல்ல. ஆமா, இப்ப கிட்டதான் சில இருக்கு. விஷயங்கள வரிசையா சொல்லிட்டு, இதுல எதையுமே நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது அடிச்சு சொல்லிட்டேன். ம். ஆமாங்கய்யா. அப்ப எது செல்வம்னு சொல்லிட்டேன். ம். அது நம்மிடத்திலேயே இருக்குன்னு முடிச்சிட்டேன். அப்ப கண்டிப்பா. நம்ம கிட்டயே இருக்கக்கூடிய ஒரு வெல்த்த நாம புரிஞ்சுட்டு அதுல மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு எவ்வளவு தூரம்? தூரமே இது இல்ல. என்னமோ அடையறதுக்கு கொஞ்சம் நாளாகும்னு சில பேர் பேசுறாங்க. அதுதான் என்னால தாங்க முடியல. அப்படி ஆமாங்கய்யா, ஆமாங்க. இது நீங்க சொல்ற இடத்த அடையறதுக்கு கொஞ்சம் நாளாகுங்கன்னு சொல்றாங்க. என்னால அதை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியல. நான் பேசுறது புரியுதா? ஆ கண்டிப்பாங்கய்யா. உணரல அவங்க. அவங்க அத உணரல. அகத்துல தான் உணர்ந்து இருக்குங்கிற உள்ள உள்ள அதுவாக வாங்க. நின்று விட்டா ம். வெளியில ஒண்ணு எனக்கு வர வேண்டியது இல்லப்பா, நான் எனக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கேன். ஐ ஆல்வேஸ் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இறைவனோடு இருக்கேன்னு சொல்லுவீங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இருக்கேன்னு சொல்லுவீங்க. அந்த ம். இடம் தொலைவில் இல்லைங்கிறத என்னுடைய தீர்க்கமான கருத்து முடிவு. கண்டிப்பாங்க. அதான் நீங்க சொன்னதுன்னா, உடலாலும், மனதாலும், உள்ளொருங்காலும் மேம்படுத்தக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாம் நம்ம மகரிஷி நமக்கு குடுத்துருக்காங்க. இயற்கையிலேயே எல்லா வளமும் இருக்கு. இல்லாமைங்கிற ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அறிவு வறுமை தான் இருக்குன்றாங்க அறிவு மகர்ஷி. வலிமை தான் இல்ல. அந்த அவங்களுக்கு அறிவு அறிவில்லாமைய வறுமை நீங்க போக்கணும். தான் குரு நம்ம சொன்னதை நாம இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த ஆனந்த யோகத்தை, தமிழ் ஆனந்த யோகத்துல என்ன போயிட்டு இருக்கு? அந்த அறிவு அறிவு வறுமை வறுமையில இருக்கு. போறதுக்குரிய ஞானத்தை பெறுகிறோம். ஆமாங்க ஐயா. அதுக்கு தான் அப்ப குரு அறிவு வறுமை நீங்கிடுச்சுன்னா நிறைவு தானே. நிறைவு. அவ்வளவு. இப்போ எங்களுக்கெல்லாம் மன அதுதாங்க நிறைவு. மனநிறைவு தான். இப்போ உங்க மூலமா, தன்மணி ஐயா மூலமாலாம் எங்களுக்கு நெறைய ஸ்பீச்சஸ் கேட்டு, கேட்டு அந்த அறிவு வறுமை எங்களுக்கு அப்படியே போயிட்டே இருக்கு. மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நீங்க வந்து இதெல்லாம் சொன்னீங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அதெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அதே மாரி ஆசையற மின்கள், ஆசையற மின்கள், ஈசனோடாயிரும் ஆசையற மின்கள். அந்த சித்தாந்தத்த நம்ம உணரல. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிறதையே நம்ம வந்து உணர்ந்துட்டா போதும். அது எல்லா மதத்திலயும் அதான் சொல்லி வச்சிருக்காங்க. பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ஜீசஸும் சொல்லியிருக்காரு. எல்லாரும் இறைநிலையே தான் நாம அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம தான் அத உணரல. அந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் அந்த நான்குல வந்து புலனின்பத்த நிறைவு செய்ய பொருள தேடி, தேடி ஓடிட்டே இருக்காங்க. அந்த அருவி வறுமைய மட்டும் நம்ம போக்கிட்டா போதுங்க. அது மக்களுக்கு வந்து மகிழ்ச்சிங்கிறது மன நிறைவு தான் மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம இது பண்ணிடலாம். நீங்க அந்த அருகுண சீரமைப்பு அருகுணத்துல இத பத்தி சொன்னீங்க. அது அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் இது போன்ற தன்முனைப்புகள், அந்த அருகுண சீர்கேடுகள் தான் நம்மளுடைய துன்பத்துக்கு காரணம். அதே மாரி எல்லா உயிரையும் தன்னுயிர் போல் எண்ணி செயல்பட வேண்டும்னு அந்த வள்ளலாருடைய இதையும் சொன்னீங்க. நான் வேறல்ல, அவன் வேறல்லங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அ புலன் மகிழ்ச்சி புலன் மகிழ்ச்சிகள் எல்லாமே சிற்றின்பம் தான் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. இறைதான் நம்ம வழி நடத்துகிறதுங்கிற அந்த பேருண்மைய நம்ம உணர்ந்துட்டாலே, நம்ம செல்வந்தர்கள் தான். அதே மாரி நம்பிக்கை, கண்ணியம், பொறுமை, மரியாதை, மகிழ்ச்சி எதையுமே நம்ம காசு குடுத்து வாங்க முடியாது. அறநெறியில் வாழ்ந்து, கடமையறம் காத்து, கர்மயோகியாக வாழ்கிற போது வரும் மனநிறைவே மகிழ்ச்சி. புறப்பொருள்ல இன்பத்த தேடாமல், அகப்பொருள்ல இன்பத்த தேடுங்க. அப்படிங்கிறத தான் நீங்க இன்னைக்கு நிறைவா செய்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க.
அதுக்கு முன்னாடி சில முக்கிய அறிவிப்புகள். நாளை மாலை தவத்தினை தொடர்ந்து எரிச்சல் கொண்ட குடல் நோய்களுக்கான இயற்கை மருத்துவம் என்ற தலைப்பில் டாக்டர் சுபா ரவி அம்மா அவர்கள் நம்மோடு உரையாற்ற உள்ளார்கள். அனைவரும் இந்த தகவலை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அவர்களுக்கும் பகிர்ந்து இதில் பயனடைய செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இவங்களை நம்ம போய் நேர்ல பார்க்கணும்னா ஒரு 500 ருபீஸ் ஃபீஸ் கட்டி வெயிட் பண்ணாதான் பார்க்க முடியும். நமக்கு தமிழ் ஆனந்த யோகத்தின் மூலமா அவங்க இலவசமாகவே ஸ்பீச் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி குடல் நோய் சம்பந்தமா உள்ள கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். எனவே இதை பற்றிய தகவல்களை நீங்கள் பகிர்ந்து அவர்களையும் கலந்து ஆன்ம தூய்மை அடைய செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சனி மற்றும் ஞாயிறு தீபாவளியை ஒட்டி திங்கள் செவ்வாயும் மாலை நேர நிகழ்வுகள் எதுவும் கிடையாது. தீபாவளி அன்னைக்கு காலை நிகழ்வுகளும் இல்லைன்னு போட்டிருக்காங்க. அது என்ன கன்ஃபார்மா கேட்கணும் ஐயா கிட்ட. தினமும் காலை 5 மணிக்கு மனோன்மணி தவமும் அதனைத் தொடர்ந்து சிந்தனை துளிகளும் ஞானாசிரியர் நன்மணியா அவர்களால் வழங்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் கருமைய சாந்தி தவமும், சனிக்கிழமை காலை ஆரோக்கிய தியானமும் நடைபெறுகிறது. தினமும் காலை 4:40 மணிக்கும் மாலை 5:40 மணிக்கும் வேதாத்திரிய தத்துவங்கள் நிறைந்த பாடல்கள் ஒளிபரப்பாகிறது. அதையும் அனைவரும் கேட்டு மகிழலாம். அடுத்ததாக கேள்வி பதில் நிகழ்வு. கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே தத்துவத்துல தெளிவா இருக்காங்க ஐயா. செயல்படுத்துறது மட்டும்தான். செயல்படுத்தணும்னு நினைச்சா கூட குடும்பத்துல எல்லாருமே இருந்தா அது ஓகேவாகுது. சமுதாயம், குடும்பம் அவர்களுக்காக இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் மன நிறைவு போதும் மகிழ்ச்சியா நமக்குள்ள மட்டும்தான் வச்சுக்க முடியுது. சமுதாயத்துக்காகவும் வாழ வேண்டியிருக்கு சில நேரங்கள்ல. இப்ப தீபாவளினா பண்டிகை பண்டங்களை ஈகை பண்றதுதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை பரிமாறுறதுதான் தெரிஞ்சாலும் இந்த சமுதாயத்திற்காக நாம அவங்களுக்கு சமுதாயத்தோட ஒத்து போக வேண்டியிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி கொடுக்கறது இது மாதிரிலாம் செய்துதான். இல்லைன்னா அது தத்துவத்தை சொன்னா கூட அவங்க உணர்ந்துக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. இல்லம்மா, அந்த பண்டம் ஈகை பண்டிகைன்னு அழகா சொன்னீங்கல்ல, அதுல உணவு ஈகையை மட்டும் சொல்லல. சரி, அப்ப உடை கொடுத்து பாருங்க, அப்போ வாங்கி வச்சுக்கோ, பத்தலைன்னு தான் சொல்லுவான். இப்படி நாம் எந்த பொருளை கொடுத்தாலும், வீடு கொடுங்க, இடம் கொடுங்க, பொன் கொடுங்க, பொருள் கொடுங்க, உணவு கொடுங்க, எதை கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் வேணும்னு கேட்பானா இல்லையா? கண்டிப்பா. எது ஒண்ணு ஆமா, எது ஒண்ணு நாம கொடுத்து அவங்க நிறைவு பெற்று நமக்கும் குறையாத செல்வம்னா கேடு இல் விழு செல்வம் கல்வி. இப்ப ஞானம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த அறிவு வறுமை நீங்கி ஞானம் பெருகினால் வையகம் சிறக்கும். மற்றதெல்லாம் எதை கொடுத்தாலும் பத்தல பேசிட்டு தான் இருப்பான். அதனாலதான் நம்ம எம்பளத்துல கூட அதுதான் போட்டிருக்கோம், தானத்தில் சிறந்தது அறிவு தானம். அறிவு தானம் சிறப்புங்க, சிறப்பு. அறிவு வறுமையை போக்கிட்டாலே போதும். மகரிஷி அதுதானே சொல்றாரு. அவங்களுக்கு பொருளுதவியா கொடுக்காம அவங்களுக்கு அறிவின் மூலமா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போ ஏதாவது அந்த குடும்பத்துக்கு நம்ம எதை செய்ய முடியுமோ அதை செய்ததாலே போதும் தான் ஐயா சொல்றாங்க. ஐயா, இன்னைக்கு யாரும் கேள்வி கேட்கல ஐயா. கேள்வி கேட்க விரும்பாக ஹேண்ட்ரைஸ் பண்ணலாமா? எல்லாரும் தீபாவளி பண்டிகையில பிஸியா இருக்காங்க. கேள்வி கேட்கலனாலும் சொன்னதுல இந்த பாயிண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னா கூட மகிழ்ச்சி தானே, ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். கருத்து சொல்ல விரும்புறவங்க யாராவது இருந்தா அது பூரா நீங்க சொல்லிட்டீங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க. கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. மிக மிக சிறப்பு. அம்மா சொன்ன மாதிரி கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை, அத்தனை விளக்கமா நீங்களே சொல்லிட்டீங்க ஐயா. அறிவு தானம் தான் வேணும் அப்படின்னீங்க. அதான் மகரிஷி இப்ப கோயில்லாம் போகணும், என்ன கோயில்னு வச்சாரு, அறிவு திருக்கோயில்னு வச்சிருக்கிறாருங்கய்யா. நீங்க அறிவு திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அப்பதான் உங்க மனநிலை மாறும். அங்கேயும் ஒரு தப்பா பேசுறீங்க. அறிவு திருக்கோயில் எங்க, என்ன அறிவு எங்க இருக்கு?
இருக்கு. அந்த அதுக்கு என்ன அறிவை போயிட்டு வர்றது? நான் சொல்ல மேம்படுத்துவது. புரியுதா? ஆ, அது ரைட்டு. அதுக்கு குரு கிட்ட போகணும். குரு தானங்கய்யா குரு அங்க வந்து கொடுக்கக்கூடிய ஆன்ம ஞானத்தை பெற்று உணர்ந்து தெளிந்து நிறைந்து விட்டால் மறுபடியும் வாங்கறதுக்கு போற வேலை இல்லை. உண்டா இல்லையா? நம்மளுக்கு தெரியாத வரைக்கும் சில அங்கதானங்க பேர் போய். பார்த்தா இன்னும் பாடம் கேட்கிறேன் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த ப்ராசஸ் தொடர்ந்துகிட்டே இருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்ப நம்ம தெரியற வரைக்கும் அங்கதானங்க போய் ஆகணும். தெரியறது வெளியில இல்ல, உள்ள. உள்ள அத வந்து சொல்லி கொடுக்கறது அறிவு திருக்கோயில் அது தானங்கய்யா. எவ்வளவு நாளாகும்? அது அறிவு திருக்கோயில்ல ரைட்டு. தெரியற இருங்க இருங்க. வரைக்கும் இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? அறிவு திருக்கோயில்ல இருக்கீங்களா? அறிவு நான் எங்க திருக்கோயில் இருக்கேன்? நீங்க வீட்டுல உங்க இருக்கு. வீட்டுல இருக்கீங்க, நான் எங்க வீட்டுல இருக்கேன். உண்மைதானே? இப்ப ஆமாங்கய்யா. அறிவு திருக்கோயில் தேவையில்லை. அறிவு இங்க இருக்கு, திருக்கோயில நமக்குள்ள. அதை புரிஞ்சுக்கிற ஞானம் குருகிட்ட இருக்கு, மகரிஷிகிட்ட இருக்கு. புரிஞ்சுட்டா வேலை முடிஞ்சது. இதுக்கு எவ்வளவு தூரம்? ரொம்ப ரொம்ப இப்ப ஞானத்தை அறிவு திருக்கோயிலுக்கு போய் வாங்க வேண்டியதில்லை. வீட்டுல உட்காந்து வாங்கிட்டு நீங்க அறிவு திருக்கோயில் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அது எனக்கு வேறையா தெரியுதுமா. ஐயா நமக்குள்ளேயே அறிவு திருக்கோயில் இருந்ததை உணர்த்தினது யாருங்கய்யா? நம்ம அங்க குரு. குரு. அந்த குருவின் மூலமாக நம்ம அறிவு திருக்கோயிலுக்கு போகும்போது தானங்க இதை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நமக்குள்ளேயே நம்மளே ஒரு கோயில். போனதுனால தெரிஞ்சிட்டோம். தெரிஞ்சிட்ட பின்னால பிறருக்காக போறோமே தவிர நமக்காக இன்னும் மறுபடியும் நான் இன்னும் வாங்கணும்னு போயிட்டே இருப்போமா? இல்லைங்கய்யா நம்ம கற்றதை வந்து பிறருக்கு வந்து சொல்லி கொடுக்க சொல்றதுக்கு போறோம். அதான் அந்த மனநிறைவை தான் இன்னைக்கு டாபிக்கா பேசிடுச்சு. ஆமா ஆமாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஆமாங்க. இப்ப அந்த அதுக்குதான் மகரிஷி வந்து அங்க அறிவு திருக்கோயில்னு வச்சாங்க. தெரியாதவங்க இப்ப நம்ம மாதிரி புதுசா வர்றவங்க எல்லாம் வந்து அங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அங்க அறிவு திருக்கோயில்னு வச்சாரு. ரொம்ப அது நன்றிங்க ஐயா. ரைட்டுமா. அறிவு திருக்கோயில் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. அறிவு திருக்கோயிலுக்கு போறத அறிவு இங்கேயே நம்மிடத்தில் கோவில் கொண்டிருக்கிறது என்ற ஞானத்தை பெற்றுவிட்டால் அங்கே ஞான நிறைவை மன நிறைவு மகிழ்ச்சி சுரங்கம்னு கொண்டாந்து முடிச்சிரு. ஆமா ஆமாங்க. வெளியில தேடல் இல்லைல்ல. வெளியே இல்ல இல்ல நமக்குள்ள இருக்கு. வெளியில போகணும். அறிவு திருக்கோயிலுக்கு போகணும், உடற்பயிற்சி கத்துக்கணும், காய்கள் உயிர் பயிற்சி கத்துக்கணும், மனப்பயிற்சி கத்துக்கணும், தவம் கத்துக்கணும், தியானம் செய்யணும், தத்துவ விளக்கம் கேட்கணும், அகத்தாய் கேட்கணும், பிரம்மஞானம் போகணும். எல்லாம் ரைட்டு. சரி, பிரம்மஞானத்துக்கு இன்னும் எத்தனை தடவை போயிட்டே இருப்போம்? பிரம்மஞானத்துக்கு போனேன் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டா இப்ப நானும் ஞானிதான் அப்படின்னு நீங்க பாட்டு உட்கார்ந்து இருப்பீங்க. என்னமோ சொல்லுவார்ல, நானும் ரவுடிதான்னு ஜெயிலுக்கு போறதுக்கு போட்டி போட்டார்னான்னு. அது மாதிரி நானும் ஞானி தான். அப்புறம் என்ன, நீங்க சோமசுந்தரம் மட்டுமா ஞானி, நன்மணி மட்டுமா ஞானி, நானும் ஞானி தான் நீங்க எல்லாரும் சொல்லுவீங்கன்னு நம்புறேன், ஆசைப்படுறேன், விரும்புறேன். அதைத்தான் வலியுறுத்துறேன். கண்டிப்பா. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா? ஓகே, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா தீபாவளி வாழ்த்துக்குங்க. ஐயா உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, சந்தோஷம். வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீப ஒளியும் அறிவின் ஒளியும் என்றைக்கும் பிரகாசிக்கட்டும். தீபாவளியில் அன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா நாட்களும் பிரகாசிக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க. கனகராணியம்மா அப்படியே உலக நல வாழ்த்து பாடிடுறீங்களா? கனகராணியம்மா வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடிடுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை
களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். உலகள வாழ்த்து பாடிய கனகராணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை காலை 4:40 அனைவரும் இணைவோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.